ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஆர்எஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம இந்த அடுப்பை பற்றி பார்க்கலாமா? நிறைய சிஸ்டர் என்கிட்ட கேட்குறாங்க, சிஸ்டர் இந்த அடுப்பு வந்து எப்படி போட்டீங்க, அதை விளக்கமாக நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் விளக்கமாக சொல்ல மாட்டேங்கிறீங்க யாருமே அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வீட்டில் இப்போ இந்த அடுப்பு போட்டிருக்காங்க, அதாவது நாகர்கோவிலில் எல்லாருமே வீட்டுக்கு வெளியில் அப்படி போட்டிருக்காங்க. மாதிரி வீட்டுக்கு உள்ளேயே நம்ம போடலாம், அதாவது சீட் போட்டிருந்து அப்படின்னா போடலாம். நாங்களுமே சீட் போட்ட வீடு தான், பார்த்தீங்களா? சீட் போட்ட வீடு தான். அந்த சீட் போட்ட வீட்டுக்குள்ளே தான் நான் வந்து விறகு அடுப்பு போட்டிருக்கேன். எப்படி நாங்கள் இது வந்து விறகு அடுப்பு தான், எப்படி நாங்கள் இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நிறைய பேருக்கு இது வந்து ரொம்ப யூஸாக இருக்கும். அதுக்காக தான் அந்த அடுப்பை பார்த்துட்டு எல்லாருமே கேட்குறாங்க. சரி, நம்ம போகலாம் வீடியோக்குள்ளே. அடுப்பு வந்து பார்த்திங்களா, இவ்வளோ தான் அடுப்பு வீதி. நாங்கள் எக்ஸ்ட்ரா அதுக்கு பிறகு, அதாவது நம்ம நம்ம இது போடுவோம்ல, கவுண்டர் டாப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு காங்கிரீட் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு இதில் வந்து நம்ம எப்படி அந்த நாங்கள் ஸ்லாப் மாதிரி போட்டோம். ஃபஸ்ட்டு காங்கிரீட் போட்டு வச்சிட்டோம். அப்புறம் அவங்க வந்து அடுப்புக்காரவங்க வந்து இருக்கிற பார்த்துக்கிட்டு அவங்க தான் இருக்கிற போடுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு அடுப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். அந்த சன்சைட் மட்டும் இப்போ நான் வந்து என்னோடய இடுப்பு அளவுக்கு, அந்த இடுப்புக்கு கீழே நம்ம அந்த ஒரு மட்டத்துக்கு போட்டு வச்சுருக்கேன். அதாவது நம்ம நின்று கழுவுவோம்லாம் சிங்கலாம், அந்த அளவுக்கு இதை போட்டேன். அதுக்கு பிறகு அடுப்பு வந்து அவங்க வந்து எப்படி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? அடுப்பு வந்து சுற்றி வந்து டைல்ஸ் தான் ஒட்டியிருக்காங்க. அந்த டைல்ஸ் வந்து சுடாது, டைல்ஸ் வந்து வெடிக்கவும் செய்யாது. நீங்கள் யாருமே பயப்பட வேண்டாம். இது வந்து அவங்களே கொண்டுட்டு வருவாங்க டைல்ஸ் எல்லாமே. இந்த டைல்ஸு இது வந்து நம்மளுடைய கிரானைட்டு, அது வந்து அவங்க டைல்ஸ் வந்து அவங்களே கொண்டுட்டு வந்து ஒட்டுறது. அடுப்பு வந்து இது 2 அடுப்பாக இருக்கும். நம்ம ஒரு வாய் தான் இருக்கும் நம்ம வந்து தீ போடுறதுக்கு. மேலே வந்து அதுக்கு வந்து மூடி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு மூடி இருக்குது, இங்கே இதில் ஒரு மூடி இருக்குது. இது வந்து பெரிய பானை நம்ம வைக்கிற மாதிரி, பெரிய சட்டி பானை வைக்கிற மாதிரி. அதே இது இந்த அடுப்புலையே நம்ம வேறு ஏதாவது வைக்கணும் அப்படின்னாலும் இந்த ஸ்டாண்டத்துக்கு நம்ம வச்சு இந்த இது வச்சுக்கிடலாம். இது வந்து சின்ன அடுப்புக்குள்ளது. அது வந்து இந்த மூடி. சின்ன அடுப்புக்கு ஸ்டாண்டு கிடையாது, பெரிய அடுப்புக்கு தான் ஸ்டாண்டு. இதை வந்து நம்ம இப்போ எடுத்துடலாம். நான் வந்து இதிலையே பானைலாம் வச்சுருவேன். பானை வச்சா கரெக்டாக நல்லா உள்ளே வந்து கீழே அடி மட்டும்தான் நம்மளுக்கு கறி பிடிக்கும், மேலெல்லாம் கறி பிடிக்காது. அதே மாதிரி இதுலேயுமே கீழே அடியில் தான் பிடிக்கும். மண்சட்டி இல்லைன்னா வேறு பாத்திரம் எது வச்சாலுமே அப்படி தான் பிடிக்கும். சுற்றி இதில் வந்து ஸ்டீல் வந்து வச்சுருக்காங்க. நம்ம கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறோம்ல, அதே மாதிரி நம்ம சாதம்லாம் வடிச்சிட்டு எடுத்துகிட்டு நல்லா அடுப்பு ஆறின பிறகு நம்ம இதை நல்லா தொடச்சி எடுத்துடலாம். அதுக்கு முந்தினா நல்லா ஹீட்டாக தான் இருக்கும். ஸ்டீல் மட்டும் ஹீட்டாக இருக்கும், ஆனால் இந்த டைல்ஸ்லாம் ஹீட் ஆகாது. இப்படி இருக்குதா? அதுக்கு பிறகு கீழே வந்து நம்ம எந்த விறகுனாலுமே நம்ம வச்சுக்கிடலாம். அதாவது கட்டை விரவுனாலும் சரி, சுள்ளி விரவுனாலும் சரி, இல்லை நம்ம வேறு நாங்கள்லாம் பாலை கதம்பல் எல்லாமே வைப்போம், வச்சு தான் எரிப்போம். அதனால் அந்த அடுப்பு அது இருக்கும். மறுபடி ஸ்டீல் இது பார்த்திங்களா, நம்ம பாத்திரம் பூசுகிற மாதிரி பூசி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்குமே சாதம் வச்சேன். இந்த இடம் மட்டும்தான் ஹீட்டாக இருக்கும், இந்த இடம்லாம் ஹீட்டாக இல்லை, இது மட்டும் ஹீட்டாக இருக்கும். இருக்குதா? அதுக்கு பிறகு இந்த இருக்குது பார்த்திங்களா, நம்ம தீ போடுறது வந்து இந்த பக்கம் இதில் வந்து கேப் இருக்குது. இதில் வந்து கேப் இருக்கும். இந்த கேப் வழியாக அப்படியே இந்த சைடில் வந்துடும். இந்த இருக்குது பார்த்திங்களா, இதில் வந்து கேப்பு. இந்த கேப் வழியாக இங்கே நம்ம இந்த கைவிட்டால் இந்த கேப் வழியாக இங்கே வந்துடும். வந்து அதுக்கு பிறகு இதில் ஒரு சின்ன துவாரம் தான் இருக்குது பார்த்திங்களா. இந்த துவாரம் வழியாக இதில் வந்து புகை குழாய் வந்து வச்சுருக்காங்க. குழாய் தான் அது. இந்த குழாயெல்லாம் இந்த குழாய் வழியாக அந்த புகை வந்து மேலே போயிடும். அது வந்து வெளியில் வந்து அதுக்கு அந்த இதை விட்டு மேலே ஒரு மூடியை வச்சுருக்காங்க. அப்படி தான் இருக்கும். இந்த இது வழியாக தான் அந்த புகை போகுமே தவிர புகை வந்து வெளியில் வராது. நீங்கள் இந்த அடுப்பில் நம்ம வச்சா மேலே இதிலலாம் கறி பிடிக்குமான்னு சொல்லி கேட்பீங்க. இது கறி பிடிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நான் கீழே வச்சு முதல்ல விறவடுப்பு வச்சு பொங்கியிருந்தேன். அதனால நான் பெயிண்ட் அடித்த பிறகுமே இந்த இடம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அந்த கலரில் இருக்குது. மற்றபடி நம்ம வந்து இதில் கொஞ்சம் நம்ம விரவெல்லாம் எடுத்து வச்சுட்டு தீயை பற்ற வச்சுருவோமா. அப்படி இல்லைன்னா பானையை தூக்கி வச்சுட்டு நம்ம தீ குச்சி எந்த பக்கத்தோடு போட்டாலும் அது பிடிச்சிக்கிடும். அப்படி இல்லைன்னா உள்ளோடி நம்ம போட்டுக்கிடலாம். பானை இருந்தது அப்படின்னா வெளியில் தீயும் வராது, புகையும் வராது. பானை இல்லாமல் நம்ம தீயை கொளுத்தி வச்சோம் அப்படின்னா வெளியில் புகை வரும். அவ்வளோதான். மறுபடியும் அடுப்பு இவ்வளோ தான், இது வழியாக போயிடும். இந்த ஒரு அடுப்பு தான் எக்ஸ்ட்ரா அடுப்பு. விலை வந்து குறைவு தான், 4500 தான் விலை. நல்லா எங்களுக்கு கொண்டு வந்து இதெல்லாம் வச்சுட்டே போயிட்டாங்க. அதுக்கு பிறகு இந்த புகை குழாய் இது இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா
அதுக்கு வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு இது போட்டிருக்காங்க. இதுக்குள்ளேயும் நம்ம அங்கேருந்து வர்ற புகை எல்லாமே சில நேரம் இதில் நூலாம்பாசி போல் இருக்கும். நம்ம ஏதாவது நம்மளுக்கு அதை க்ளீன் பண்ணணும் வாங்கணுன்னா இந்த இதை நம்ம திறந்துக்கிடலாம், அவ்வளோதான். மற்ற நேரம் நம்மளுக்கு அது தேவைப்படாது, அதை நம்ம அடைச்சி வச்சுக்கிடலாம். அது அந்த ஸ்டீல் வந்து ஹீட்லாம் ரொம்ப ஆகாது, மற்றபடி இந்த ஸ்டீல் தான் ஹீட் ஆகும். மறுபடி இதிலலாம் இந்த போட்டிருக்காங்களா, இதில் நம்ம சாதம் வச்சு வடிக்கலாம், அதுக்காக போட்டிருக்காங்க. எனக்கு வந்து இதில் வந்து அடுப்பு வந்து கொஞ்சம் சின்ன சைஸ், அதனால எனக்கு வந்து இந்த சைடில் இடம் இருக்குது, நான் அந்த பக்கம் போய் வடிக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு கவுண்டர் டாப் இந்த பக்கம் இருக்கிறதுனால. இப்போ சிலவங்க தனியாக வச்சுருப்பாங்க, இந்த அடுப்பு மட்டும் வச்சுருந்தாங்கன்னா நம்ம தள்ளி போய் அதில் சாதத்தை வச்சு நம்ம வடிச்சுக்கலாம். நான் என்ன செய்வேன்னா இதில் வச்சு, இதில் கொஞ்சம் எனக்கு அதனாலேயே அந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி வச்சு இங்கே வச்சேன். இதில் வச்சு நான் இதில் சாதம் இந்த இதில் சட்டி வச்சு அதில் சாதத்தை வடிச்சுக்கிடுவேன், அப்படி செய்வேன். அதனால் இந்த அடுப்பு வந்து எனக்கு ரொம்ப யூஸாக தான் இருக்குது. இவ்வளோ தான். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க, இந்த அடுப்போட விளக்கம் சொல்லுங்கள், இது எப்படி செஞ்சாங்க, என்ன அது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அடுப்பு வந்து எப்படி வாங்கினீங்க, என்ன விலைன்னு? இது அடுப்பு வந்து வாங்கலை, அடுப்பு வந்து செஞ்சது தான். எங்கள் வீட்டில் இது வந்து கொத்தனார் வருவாங்க, வந்து இந்த அடுப்பு செய்கிறதுக்கு அவங்க இந்த பொருள்லாம் கொண்டு வருவாங்க. அதாவது ஸ்டீல் அந்த பைப்பு, மறுபடியும் இந்த இதில் இருக்கிறது இந்த டைல்ஸ், இதெல்லாமே அவங்க கொண்டு வருவாங்க. நாம் வந்து செங்கல், மறுபடி சிமெண்ட்டு, கொஞ்சம் மண், அதெல்லாம் நம்ம க்ரஷர் மண்ணா இல்லை ஆற்று மண், அந்த மண் இதெல்லாம் நம்ம கொடுக்கணும். அவங்க வந்து அதை எல்லாமே வச்சு செங்கல் வச்சு தான் இதை கட்டுறது, சுற்றியுமே செங்கல் வச்சு கட்டி இதுமாங்க. மறுபடியும் இந்த சைடில் அவ்வளோத்துக்குமே அதே மாதிரி செங்கல் தான், சுற்றியுமே செங்கல் வச்சு மேலே வந்து அது மாதிரி எல்லாம் போட்டு அப்படியே அவங்க கட்டி விட்டுருவாங்க, அவ்வளோதான். இது வந்து நம்ம போட்டிருப்போம்ல ஏற்கனவே, கீழே வந்து நம்ம தலை மாதிரி போட்டிருப்போம் பார்த்தீங்களா காங்கிரீட்டு, அந்த காங்கிரீட்டுக்கு மேலே அவங்க கொஞ்சம் சாந்து கனம் போட்டு அவங்களே அப்படியே இதெல்லாம் கரெக்டாக கணக்கு பண்ணி இது பண்ணிடுவாங்க. இந்த இது வந்து சரிஞ்சிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம விறகு வைக்கிறதுக்கு கணக்கு பண்ணி இதை சரிச்சு வச்சுருக்காங்க. அப்படியே எல்லாமே அடுப்பு வந்து ரொம்ப யூஸாக இருக்குது. நான் வீட்டுக்குள்ளே தான் நான் வச்சுருக்கேன், சீட் போட்ட வீடு தானே, வீட்டுக்குள்ளே ஒரு புகை கூட நம்மளுக்கு வராது, அந்த அளவுக்கு நல்லா இருக்குதான அடுப்பு. அடுப்போட விலை 4500. நான் வந்து சொன்னல செஞ்சது தான், நல்லா சாமியார் மடம் அந்த இடத்துல இருந்து ஒரு அண்ணங்கிட்ட சொல்லி அவங்க தான் வந்து போட்டது. இங்கே நாகர்கோவிலில் நிறைய பேர் வீட்டில் இந்த அடுப்பு வந்து போட்டிருக்காங்க. நான் வந்து இது வந்து 2வது அடுப்பு எங்கள் வீட்டில் போட்டிருக்கோம். ஃபஸ்ட் அடுப்பு நான் போட்டிருந்தேன். நான் வந்து என்னோடய பழைய வீடியோ பார்த்தா தெரியும், நாங்கள் வந்து வேறு ஒரு வீட்டில், அதாவது இன்னொரு வீடு இது, இப்போ இங்கே வந்து இந்த இடம் நாங்கள் வாங்கினோம், அதனால் இந்த வீட்டுக்கு இப்போ வந்திருக்கேன். அதுக்கு முந்தி அதுவும் என்னோடய சொந்த வீடு தான், அந்த வீட்டில் நாங்கள் இருந்தோம். இப்போ வந்து சர்ச் பக்கத்தில் இருக்குது அப்படின்றனால நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம். அதனால் அந்த வீட்டில் வந்து நான் போட்டிருந்தேன். அதில் வந்து எப்படிலாம் நாங்கள் அந்த அடுப்பை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். அது ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் போட்டிருந்தேன், அதையும் மறுபடியும் உங்களுக்காக நம்ம போடுறேன். எப்படி செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி பார்த்துக்கிடுங்க. இந்த அடுப்போட டீட்டெயில் வந்து இவ்வளோ தான். அந்த அடுப்பு கொஞ்சம் பெரிய அடுப்பு, அதனால் கொஞ்சம் ரேட் கூடுதல். இந்த அடுப்பு கொஞ்சம் சின்ன அடுப்பு, அதனால் ரேட் கொஞ்சம் குறைவு தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுடைய டவுட் எல்லாம் கிளியர் ஆகிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து நான் இப்போ போடுற வீடியோ வந்து வரும், அதை பார்த்துக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விறகடுப்பு செய்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஏற்கனவே நான் வந்து பழைய வீட்டில் வந்து இந்த விறகடுப்பு போட்டிருந்தேன், அந்த வீடியோ தான் இது. அதுக்கு என்னதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லியும் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து செங்கல், மணல், சிமெண்ட், இந்த 3 தான் தேவை. இது இருந்தாலே போதும். அவங்க வரும்போதே அந்த புகைக்குழாய் அடுப்பு, மறுபடியும் மேலே வைக்கிற ஸ்டீல் எல்லாமே அவங்களே கொண்டுட்டு வந்துடுவாங்க. அவங்க வரச்சில் ஆட்டோவில் தான் வருவாங்க, வந்து எல்லாம் இறக்கிக்கிட்டு அவங்க போயிடுவாங்க. பக்கத்தில் இப்போ கூட ஒரு 2 பேர் 3 பேருக்கு சேர்த்து போடுறாங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து கொஞ்சம் குறையும். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் அமௌண்ட்டு கூடும், அவ்வளோதான். நம்மளுக்கு மட்டும் வரும்போது வண்டி வாடகை மட்டுமே, அதாவது ஆட்டோ வாடகை மட்டுமே ஒரு 850 ரூபா அந்த மாதிரி கேட்டாங்க எங்களுக்கு. அங்கே அதாவது சாமியார் மடத்துலேருந்து இங்கே வரணும் பார்த்தீங்களா, அங்கே தான் இது இந்த ஸ்டீல் இதெல்லாம் செய்கிறாங்க உங்களுக்கு, அங்கேருந்து தான் எங்களுக்கு வந்தது. நாங்களும் இப்படி தான் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகும்போது அங்கே பார்த்துருந்தோம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அதனால் அடுப்பு அவங்கக்கிட்ட கேட்டு எங்கே போட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவங்களுக்கு ஃபோன் நம்பர் வாங்கி நாங்களும் ஃபோன் பண்ணி அப்படி தான் எங்களுக்கு அடுப்பு போடுறதுக்கு நாங்களாம் ஆரம்பித்தோம். இந்த அடுப்பு வந்து ஏற்கனவே 2 வருஷமாக நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப பிரயோஜனம் உள்ளதாக இருக்குது. நான் வந்து இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல. எப்போனாலும் இப்போ வந்து அடுப்பில் வைக்கணுன்னா கொஞ்சம் அந்த இதாகவே இருக்காது, ஒரு மாதிரி டயர்டாகவோ என்னதுமே தோணாது. இல்லைன்னா முந்தி அடுப்பில் வைக்கணுனாலே
புகை வந்து நம்ம ஊத ஊத கண்ணெலாம் எரியும். இது ஒரு பிரச்சனை இருக்காது. நம்ம இந்த புகை குழாய் வழியாகவே போயிடும். புகை வந்து வெளியிலையும் ரொம்ப வராது. அதனால தான் இந்த அடுப்பு வந்து நாங்கள் போட்டோம். இது வந்து பழைய வீட்டில் போட்ட வீடியோ தான் உங்கள்கிட்ட இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து டைல்ஸ்லாம் ஒட்டி அவங்க போடுறாங்க. அப்போது ஒரு தம்பி அவன் வந்து கொத்தனார், இன்னொரு தம்பி வருவான் அவன் கையாள். அவங்க 2 பேரும் தான் வருவாங்க. வேலை வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே அந்த அடுப்பெல்லாம் போட்டுட்டு முடிச்சிருவாங்க அவங்க. நல்லா சூப்பராக போட்டிருந்தாங்க. இப்படி தான் செய்வாங்க. அடுப்பு எப்படி செய்வாங்கன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்களா? இப்படி தான் செய்வாங்க. ஸ்டீல் எல்லாமே ஒட்டி அந்த டைல்ஸ்லேயும் வந்து அவங்க கொஞ்சம் க்ரௌட்டு கலக்கி அதையும் ஒட்டி விட்டுருவாங்க. இப்படி தான் இருக்கும். கம்ப்ளீட்டாக முடித்த பிறகு தான் இதை பார்க்குறீங்க. இது கொஞ்சம் பெரிய அடுப்பு. இப்போ நம்ம வீட்டில் போட்ட அது வந்து கொஞ்சம் சின்ன அடுப்பு அந்த மாதிரி இருக்கும். இவ்வளோ தான் அந்த அடுப்போட இது. அந்த அண்ணனோட நம்பர் வந்து வேணால் இதில் ஆட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோதான். இந்த அடுப்போட விளக்கம் எல்லாமே உங்களுக்கு ஏகதேசம் சொல்லியிருப்பேன். இந்த அடுப்பு எப்படி செஞ்சாங்க அப்படின்னு. இது வாங்கி நம்ம வைக்கிறது இல்லை, வாங்கி வந்து கொத்தனார் வந்து செய்கிற அடுப்பு தான் இந்த அடுப்பு. ரொம்ப யூஸாக இருக்கும், உங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை நீங்கள் உங்களுக்கு பார்த்துக்கிட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கிடலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.